இந்திய பொருளாதாரம் செழிப்பாக உள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். IMF அறிக்கையை சுட்டிக்காட்டி விளக்கம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகம். திருவண்ணாமலை அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழா. ஆயிரக்கணக்கானோர் ஆற்றங்கரையில் படையலிட்டு வழிபாடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வம் விலகியது குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் பதிலளிப்பார்கள் என முருகன் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் தேனி மாவட்டம் சென்ற பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாளர்கள் வெடிவெடித்து வரவேற்பு. இஸ்ரேல் ராணுவத்தின் கொடூர தாக்குதலில் நிலை குலைந்துள்ள காசா பகுதி உதவி நடுவத்தில் கூட்ட நெரிசல். 48 பேர் பலியான சோகம். திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவரின் மர்ம மரணம் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோவிலுக்கு செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த மகிழுந்து ஆற்றில் கவிழ்ந்ததில் 11 பேர் உயிரிழப்பு. கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு நாளொன்றுக்கு சராசரியாக 8 இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவதாக தகவல்.